ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி டின்னர் vlog பார்க்கலாம். நான் இன்றைக்கி டின்னருக்கு வந்து பாலக் சப்பாத்தி வித் அதுக்கு சைடிஷ் பெஸ்ட்டு காம்பினேஷனான தாபா ஸ்டைல் மசூர் தால் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலக் சப்பாத்திக்கு மாவு பிசைறதுக்காக பாலக்கை நல்லா வாஷ் பண்ணி அதை அந்த ஸ்டெம்ப்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அந்த லீஃபை எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா பூண்டும் இஞ்சியும் அரையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுவே போதும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ எனக்கு வந்து அந்த பேஸ்ட்டு பத்தலை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மல்டிகிரெயின் ஆட்டா தான் எடுத்துக்கிட்டேன். மல்டிகிரெயின் நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நார்மல் சப்பாத்தியில் பாலக் சப்பாத்தின்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா அந்த பாலக்கை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கர்ட் சேர்க்க மறந்துட்டேன். என் சிஸ்டர் தான் நடுவில் கர்ட் சேர்க்கணும்னு சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. அந்த கர்ட் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வருமா சப்பாத்தி, அதனால் கர்ட் சேர்த்து சீரியஸாகவே சாஃப்டாக தான் வந்துச்சு. டோ வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். சைடில் வந்து தாபா ஸ்டைல் மசூர் தால் செய்கிறதுக்காக நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸாக வெட்டுங்க. நம்ம பிரியாணிக்கு எப்படி தாளிப்போமோ அந்த மாதிரி தாளிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக நல்லா ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர் என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தியும் மசூர் தாலும். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. உண்மையாகவே நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லியையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஃபைனாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மைசூர் பருப்பை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அதுக்காக நான் வந்து மைசூர் பருப்பை எவ்வளோ தேவையான அளவுக்கு நான் வந்து எனக்கு அப்படியே தான் போட்டேன். நான் அளவுலாம் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து 5 பேருக்கு ஏற்ற மாதிரி போட்டேன். பட் அதுவே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டைம் வாஷ் பண்ணுங்கள். அதில் அழுக்கு இருக்கும். நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சும்மா ஸ்டைலாக பண்ணணும்னு பார்த்தேன். பட் ஸ்டைலாக வரல, ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு அதுக்கு குக்கரை வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது அது வந்து காயிட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து அளவுலாம் தெரியல, நான் அப்படியே தான் செஞ்சேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து செஞ்ச அளவு வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியனை போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும். ரொம்ப ப்ரௌனாக பிரியாணிக்கு ஆகணுமான்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். நல்லா வெங்காயம் வதங்கணுன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இப்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம். அது வந்து வதங்க கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நல்லா வதக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு குழம்பு செஞ்சாலும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி அதில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் நான் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
2 சில்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம தக்காளி எல்லாம் வதங்கி மசாலாவோட ஸ்மெல்லு பச்சை வாசனை ஸ்மெல்லு போயிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அதுக்கப்புறம் வந்து கீழே அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு நல்லா வதங்க. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் மேலே வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம வந்து பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற மைசூர் பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு எப்படி திக்காக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரை மூடிடுங்க. நான் செக் பண்ணேன், எனக்கு உப்பு பத்தலை. ஸோ மறுபடியும் நான் வந்து உப்பு கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 2 விசில் குக்கரை மூடி நல்லா 2 விசில் வச்சுருங்க. குக்கரை பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா குக்கர் வந்து இப்போது ரீசெண்டாக கூட வெடிச்ச மாதிரி வீடியோலாம் பார்த்தேன். ஸோ ரொம்ப பயமாக இருக்குது. குக்கர் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து தண்ணியில் காட்டுவீங்க. ஸோ நானும் அந்த தப்பை பண்ணுவேன். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தோன்னே தான் ரொம்ப பயந்துட்டு தண்ணியில் காட்டினோன்னே டக்குன்னு வெடிஞ்சிடுச்சு. நிறைய பேரோட வீடியோ பார்த்தேன். ஸோ தயவுசெய்து பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் குக்கர் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப இதெல்லாம் கிடையாது, அர்ஜென்ட்லாம் கிடையாது. வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். விசில் இப்போ எடுத்து பாருங்கள். ஸ்லோ அடங்கிடுச்சுன்னா மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கள, குக்கரை ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் கிரேவி வந்து இருந்துச்சு. அதை வந்து நல்லா மசிச்சு விட்டு கொதிக்க விட்டுட்ருக்கேன். சைடில் வந்து சப்பாத்திக்கு மாவு எடுத்து நம்ம எப்போவுமே திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிட்டு ரொம்ப மெலிசாக திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் திரட்டினோடனே கொஞ்சமாக அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே, இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயில் வருது அதுலேருந்து. ஆனால் எல்லா இடத்துலையுமே பரவுற மாதிரி ஸ்ப்ரே ஆகுது. சூப்பராக இருக்குது. நான் மீஷோவில் தான் வாங்கினேன். என்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி ப்ராடக்ட் மீஷோ ப்ராடக்ட் தான். சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து ரொம்ப ஆயில் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 1 ஸ்பூன் ஆயிலை வந்து நான் இவ்வளோ ஸ்ப்ரே பண்ணால் அதில் 1 ஸ்பூன் ஆயில் கூட வந்திருக்காது. ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. இந்த மாதிரி 2 பக்கமும் ஆயில் போட்டு மறுபடியும் திருப்பி போட்டு இந்த மாதிரி நான் எப்படி மடித்து மறுபடியும் ரோல் பண்ணி இது பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டும் போடலாம், எந்த ஷேப்பெல்லாம் நம்ம இஷ்டம் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி போடணுன்னு ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி இந்த மாதிரி போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் வச்சு அந்த சூடாக எடுத்து அதில் போட்டு அதை பிச்சு அது வாயிலேருந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் இல்லைன்னா சாப்பிட மாட்டார். ஸோ சைடில் அவருக்காக வந்து வஞ்சரம் ஃபிஷ் இருந்துச்சு, அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வீடியோக்காக சும்மா எனக்கு ஒன்று எடுத்து வச்சேன். சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மசூர் தால் செம்ம பெஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக